நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டில் அரசுன்னா அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்குமடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால. அப்ப என்ன என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடுறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திடுறேன். உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரம்ங்கிறத தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்க பாட்டு போடுங்க. பாருங்க, இது அமெரிக்கா. இதில் ஒவ்வொரு நாடும் நடத்துறத பாருங்க. நீங்க அரசு முத்திரை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாத்திடுறோம், அதனால அது இருக்குது. அது இதுல என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்க சரியா சமமா தரமா கொடுத்துட்றோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துறோம். அதுல ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துறோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவ குடும்பத்திനും முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை, நான் கொழுப்படுத்து போய் தனியார் தான் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம், தண்டம் துண்டிச்சிருவோம். நீதே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் வேணால் எழுதி வைங்க, உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கலை. நீங்கள் பார்த்தே